கொண்டு வருகிற ராஜ்யமும் வித்தியாசம். அதான் பான்ஹாஃபர் சொன்னாரு, a king who dies on the cross must be the king of a rather strange kingdom. சிலுவையில மரிக்கிற ஒரு ராஜா, அவருடைய ராஜ்யம் எவ்வளவு வினோதமா இருக்கும் அல்லவா அப்படின்றாரு பான்ஹாஃபர். ஒரு ராஜா அப்படி சிலுவையில மரிப்பாரானால் இவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. ரொம்ப வினோதமா இருக்கும், ஸ்ட்ரேஞ்சா இருக்கும், வித்தியாசமா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா பொதுவா ராஜ்யம் நடத்திட்டா அதுல பவரும் பணமும் பெருமையும் அந்த மகிமையும் இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல மற்ற காரியங்களும் முக்கியம். என்ன மாதிரி காரியங்கள்? அன்பு, சத்தியம், சேவை, தாழ்மை, தியாகம், இதெல்லாம் கூட முக்கியம் அல்லவா? பாருங்க, இந்த ராஜா வித்தியாசம், இந்த ராஜ்யம் வித்தியாசம். ஆகவே ராஜ்யத்தின் மக்களும் வித்தியாசமாய் இருக்க வேண்டும். ராஜாவை போல இருக்கிறது